தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கொடுவிலார்பட்டி பகுதியில் பழமையான வேப்பமர கிளைகள் முறிந்து விழுந்தன. மேலும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் காற்றில் சரிந்தன. சாலையில் விழுந்த மரங்களை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக அப்புறப்படுத்திய நிலையில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். சேலம் மாவட்டத்தில் 103 டிகிரி வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியது. சாலைகளில் புழுதி படலம் ஏற்பட்டு வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறினர். மேட்டுப்பாளையத்தில் சூறாவளியுடன் பெய்த பலத்த மழையால் லாரி பட்டறை மேற்கூரை காற்றில் பறந்து மின்கம்பம் சேதமடைந்தது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. அருகில் இருந்தவர்கள் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை, சுப முகூர்த்த தினம் மற்றும் சித்ரா பௌர்ணமி திருவிழா என அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அப்பகுதியை கடக்க 1 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தையும் தொடர் விடுமுறையும் முன்னிட்டு கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் ஏராளமான வாகனங்கள் நுழைவதால் இந்த நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் அருகே விடைநிலத்தில் இருந்து 3 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டன. மானம்பாடி கிராமத்தில் அலெக்சாண்டர் என்பவரின் வயலில் விவசாய வேலை நடைபெற்ற பொழுது வரப்பு பகுதியை வெட்டினர். அப்பொழுது யானை மீது அமர்ந்த நிலையில் ஐயனார் இருக்கும் 1 அடி உயரச் சிலை மற்றும் 5 அங்குலத்தில் 2 சிலைகள் மற்றும் உடைந்த சிலையின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சிலைகள் ஐம்பொன்னால் ஆன சிலைகள் என கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 50 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக சம்பா பருவத்தில் 6.21 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்பட்டதால் குறுவை சாகுபடியில் இலக்கை விஞ்சி 1.99 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அதேபோல சம்பா தாளடி பருவத்தில் கிட்டத்தட்ட 3.24 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கப்பட்ட 50 ஆண்டு கால வரலாற்றில் சம்பா பருவத்தில் 6.21 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என சாதனை படைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காக தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பேருந்துகளில் இடம் பிடிக்க போட்டி நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புது மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குடி இறங்குதல் விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் வீதி உலாவை தொடர்ந்து 6000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. வரும் நாட்களில் வெப்பம் மேலும் உயரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த ஹாட் சம்மர் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மே மாசம் எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாவே எல்லார்கிட்டயுமே இருக்குது. உங்களால வீட்டில் இருக்கவே முடியல, ஏசியை நாடிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. உதகை காந்தல் பகுதியில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவிலை அறங்காவலர் குழுவிடமே ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு இக்கோவிலை பேரூர் ஆதீனம் கையகப்படுத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அறங்காவலர் குழுவின் நிர்வாக உரிமையை நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக சென்று பேரூர் ஆதீனம் தரப்பிடமிருந்து கோவில் சாவியை பெற்று மீண்டும் பூஜைகளை தொடங்கினர்.
திண்டுக்கல் மாநகராட்சியின் முக்கிய ஆதாரமான ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் போதிய நீரின்றி வறண்டு கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 3 MLD-யாக குறைந்துள்ளதோடு காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களிலும் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதால் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாநகராட்சிக்கு தேவையான 8 MLD தண்ணீரை பூர்த்தி செய்வதில் சிக்கல் எழுந்துள்ளதால் பொதுமக்கள் தண்ணீரை மிகச் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. அசாம் மாநில தேர்தலுக்காக வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் சென்றதால் ஓசூர் பகுதியில் ரோஜா மலர் தோட்டங்கள் பராமரிப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலால் ஏற்படும் இலைப்பேன் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த ஆட்கள் இல்லாததால் செடிகளிலேயே மலர்கள் காய்ந்து கருகி வருகின்றன. முறையான பராமரிப்பு பணிகள் முடங்கியுள்ளதால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மலர் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் செல்வ மாரியம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு சித்திரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆத்தூர் சாலையில் இருந்து பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மன் வீதி உலாவிற்காக புதிய சப்பரம் கொண்டு வரப்பட்ட நிலையில் திரளான பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் செப்பேடு புகழ்பெற்ற சிவகாமியம்மன் உடனுரை ஸ்ரீ பூரானந்தீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 2 நாள் தேரோட்டம் இனிதே நிறைவடைந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நஞ்சுண்டேஸ்வரர் ஆலய சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்திருட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த புள்ளிமான் வாகனம் மோதி படுகாயமடைந்தது. அடப்பக்கார சத்திரம் பகுதியில் சாலையை கடக்க முயன்றபொழுது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மான் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடியது. பொதுமக்களின் தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் மானை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்து அழைத்துச் சென்றனர். நெல்லை அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் டீ மாஸ்டராக பணியாற்றி வந்த நபருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு 6 மற்றும் 7 வயது சிறுமிகளுக்கு தொல்லை கொடுத்த புகாரில் போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முத்துக்குமார் என்பவருக்கு எதிராக நெல்லை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முதுமலை வனப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. முதுமலையில் உள்ள யானைப்பாடி, தேக்பாடி, லைட்பாடி போன்ற கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது. வறட்சியின் பிடியிலிருந்த முதுமலை வனப்பகுதிகள் மழையின் காரணமாக மீண்டும் பசுமைக்கு திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.